ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கு வெற்றிலையும் செவ்வந்தி பூவும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான வெத்தலை மாலை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த பூ வந்து கட்டுறதுக்கு தேவையான நீடிலும் அதுக்கப்புறம் த்ரெட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீடில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய நீடலாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செவ்வந்தி பூ இருக்குது பார்த்திங்களா, அதோட தண்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செவ்வந்தி பூவில் வந்து தண்டை கட் பண்ணி பூவை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து மாலையில் வச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பூவோட தண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இதே மாதிரி நமக்கு தேவைப்படுற அளவுக்கு பூவுக்கு தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீடில் வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. த்ரெட் வந்து நீங்கள் வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. டபுள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இனி நம்ம வந்து வெத்தலையை வந்து எடுத்துக்கலாம். வெத்தலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வெத்தலைக்கு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த வெத்தலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து வெத்தலையை வந்து கோர்க்க போகிறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பூ வந்து வைக்க போகிறோம். இந்த செவ்வந்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல வந்து வெத்தலை வந்து கோர்க்குறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி பூவும் வச்சு நம்ம வந்து கோர்க்க போகிறோம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து கோர்க்க போகிறோம் அப்படின்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெத்தலையோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் வந்து கீழ்ப்பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம வந்து கோர்க்குறோமோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி பூ இருக்குது பார்த்திங்களா, அதோட பின்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக சென்டரில் பூவோட சென்டரில் இந்த மாதிரி கோர்த்தோம் அப்படின்னா நம்ம வெத்தலையில் எந்த இடத்துல கோர்த்தோமோ அந்த இடத்துல நமக்கு வந்து பூ வந்து இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் பார்த்து அந்த பூக்க மேல் பக்கத்துலேயே கீழ்ப்பக்கம் பார்த்து அந்த வெத்தலையோட கீழ்ப்பக்கமாக வர்ற மாதிரி இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து வெத்தலையும் நம்ம வந்து கோர்த்துருவோம், அதே மாதிரி பூவும் நம்ம வந்து கட்டிடுவோம். இனி நம்ம வந்து அடுத்த வெத்தலை வந்து வைக்கிறோம். வைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த அளவு கேப் விட்டுருந்தோமோ அதே மாதிரி இந்த வெத்தலைக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க வெத்தலைக்கும் கரெக்டாக அந்த கேப் இருக்கணும். வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல கோர்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த பூவை வந்து வச்சு வேணாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கோர்த்துக்கலாம். நம்ம வந்து பூவும் சேர்த்து வச்சு கோர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெத்தலையில் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. த்ரெட்டை வந்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் பூவோட சென்டரில் தான் நீங்கள் வந்து கோர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பின்பக்கம் வந்து சென்டர்லேருந்து கோர்த்து முன்பக்கமாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. த்ரெட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து வெத்தலைக்கு மேலே அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவோட மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கணும். பாருங்க, கோர்த்தாச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபுல்லாகவே நம்ம வந்து கோர்க்க போகிறோம். அடுத்த வெத்தலை வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூவோட கீழ்ப்பக்கமாக தான் வெத்தலையை வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். வச்சுட்டு த்ரெட்டை வந்து வெத்தலையோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பூ எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. பூவோட சென்டரில் கரெக்டாக கோர்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி மேலேருந்து கீழ்ப்பக்கமாக நீங்கள் வந்து த்ரெட் வந்து சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம இப்போ இதில் வந்து கட்டுறதுக்கான த்ரெட் வந்து சூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து நீங்கள் வந்து என்ன பூ வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பூ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து கட்டுறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நான் வந்து எல்லோ கலர் பூ வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லோ கலர்லேயும் நான் வந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அப்போ நம்ம வந்து பூ வந்து கோர்க்கும்போது பாருங்கள், நமக்கு அந்த கலரில் இருக்கும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. நம்ம வந்து பூ வந்து கட்டின மாதிரியே தெரியாது. ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபினிஷிங்கில் வந்து பார்க்குறதுக்கு. பாருங்கள்,
நம்ம வந்து பூவை வந்து கட்டக்கூடிய த்ரெட் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் பூக்க கலர்லேயே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன கலர் பூ வந்து எடுக்கிறீங்களோ அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பூ கட்டுற த்ரெட் வந்து எல்லா கலர்லேயுமே கிடைக்குது. ஃபுல்லாகவே நம்ம வந்து இதே சேம் ப்ரொசீஜர் தான். நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பூ வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த வெத்தலையை வந்து மாலையாகவும் நீங்கள் வந்து நமக்கு பிடிச்ச சாமி கடவுளுக்கு மாலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து தோரணமாக நம்ம வந்து போடுவோம்ல, வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வாசலெல்லாம் தோரணமாக போடுவோம்ல, அந்த மாதிரியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த வெத்தலை வந்து நமக்கு வந்து அடுக்கடுக்காக வரும். அது மட்டும் இல்லை, அந்த பூவும் வந்து நமக்கு கிட்ட அடுக்காட்டு அப்படி வந்துகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து மாலையாக யூஸ் பண்ணால் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தோரணமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்மளோட வாசலில் வந்து தோரணமாக போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டிட்டேன். இந்தளவு நீளத்துக்கு வந்து கட்டிட்டேன். நமக்கு வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கும் நம்ம வந்து கட்டிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து 2 சைட்லையுமே ரோப் வந்து விடுவோம். மாலையாக வேணாலும் நம்ம வந்து அந்த ரோப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தோரணமாக யூஸ் பண்ணனாலும் அந்த ரோப்பை வந்து 2 சைடு வாசலையும் நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தோரணமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இப்படி தான் கரெக்டாக அந்த மாதிரி அடுக்கடுக்காக வெத்தலையை வச்சு நம்ம வந்து கட்டிகிட்டே வரணும். ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம வந்து எண்டில் வந்து வெத்தலை வைக்காமல் அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பூ வச்சுக்கோங்க. பூவை வச்சுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது கேப் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ கட்டி முடிச்சிட்டோம். எண்டில் வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த வெத்தலையோடய ஒட்டி வர்ற மாதிரி இந்த மாதிரி த்ரெட் வந்து கொடுத்து நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக வெத்தலை மாலை வந்து வீட்டிலே நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நீங்கள் வந்து தோரணமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து சாமிக்கு பிடிச்ச சாமிக்கு வந்து நம்ம வந்து மாலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக அடுக்கடுக்காக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து கோர்த்துருக்கிறது எவ்வளோ நெருக்கமாக அடுக்கடுக்காக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கோர்த்து முடிச்சுட்டு பார்க்கும்போது. நான் வந்து செவ்வந்தி பூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் பூ வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எல்லாருமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வீட்டில் வந்து ஈஸியாக கட்டிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.